ரோமியோ ஜூலியட் படத்த பத்தி இப்ப நம்ம ஒரு வாய்ஸ் ஓவர் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து ஹீரோ ஜெயம் ரவி, ஹீரோயினி ஹன்சிகா 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ அடிக்கடி ஃப்ளைட்ல போவாக. அத பார்த்துட்டு நம்ம ஹன்சிகா வந்து ஹீரோ வந்து ரொம்ப பணக்காரவரு. ஏன்னா ஹன்சிகாவுக்கு வந்து அப்பா, அம்மா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆசிரமத்திலே இருந்து வளர்ந்திருப்பா. அப்படின்னு சொல்லிட்டு அப்பனா இவர கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்புறம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய காதல் கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா, நல்லா அழகா போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் தெரியும் நம்ம வந்து ஜெயம் ரவி வந்து ஒரு பாடி பில்டர், ஜிம் கோச்சா தான் இருப்பாரு அப்படின்னு தெரிய வரும். தெரிய வந்தா நம்ம ஹன்சிகாவுக்கு சரியான கோவம் வரும். ஏன்னா பணக்காரன்னு சொல்லிட்டு தானே அவ விரும்புவா. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சோனே பிரேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் நம்ம ஜெயம் ரவிய பார்த்துட்டு, "இல்ல நீ வேணாம், நீ சரிப்பட்டு வராது. நீ பொய் சொல்லியிருக்க, நடிச்சிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவ ஜெயம் ரவி பிறந்த நாளைக்கு வந்து ஒரு ரிங் ஒண்ணு பரிசு குடுத்துருப்பா. அந்த ரிங்க வந்து அவ கையாலே பறிச்சு எடுத்துட்டு, "இதுக்கு நீ தகுதி இல்லாதவ ஆளு" அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா. ஹன்சிகாவுக்கு வந்து அதே மாரி ஒரு நல்ல பெரிய பணக்கார வீட்டு ஒரு ஒரு பையன வந்து கல்யாணம் பண்றதுக்கு நிச்சயம்லாம் பண்ணிருவாக. இத தெரிஞ்ச வந்து நம்ம ஜெயம் ரவி வந்து ஹன்சிகாவ வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு. "நீ மட்டும் செட்டில் ஆயிட்ட. எனக்கு உன்னைய மாரி ஒரு அழகான பொண்ணு வேணும். நீ என்னைய கரெக்ட் பண்ணி குடுத்துட்டு நீ போயிட்டே இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவள அடிக்கடி மிரட்டுவான். ஆனா வந்து இந்த கல்யாணம் பேசியிருக்க மாப்பிள வந்து ஹன்சிகாவுக்கு ரொம்ப செட்டே ஆகாது. ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு. ஏன்னா ரொம்ப பணக்காரர். இப்படி தான் ஹேர் ஸ்டைல் பண்ணணும், இப்படி தான் ஸ்டைலா இருக்கணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் ஹேண்ட் ரைட்டிங் இப்படி தான் இருக்கணும். ரொம்ப டார்ச்சர் பண்ணும்போது அவ மைண்ட்ல ஃபுல்லா வந்தது வந்து ஜெயம் ரவி தான். அவன் கூட இருக்கும்போது தான் அவ ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கா, உண்மையா இருந்திருக்கா அப்படிங்கிற மாரி அவளாவே இருந்திருக்காங்கிற ஒரு ஃபீல் வந்து ஹன்சிகாவுக்கு வந்திருக்கு. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம அவளுடைய மைண்ட் செட்லாம் பயங்கர குழப்பத்துல இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல ஜெயம் ரவிட்ட உண்மைய சொல்லலான்ட்டு போகும்போது, ஜெயம் ரவிக்கு வந்து இவளாவே ஒரு வேற பொண்ணு ஒண்ணு மேட்ரிமோனில பார்த்து மேட்ச் பண்ணி வச்சிருப்பா. அப்ப அவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு இவளால எதுவும் பேசவும் முடியாது, சொல்லவும் முடியாது அப்படிங்கிற மாரி இருக்கும். ஹன்சிகாவுக்கு பார்த்த மாப்பிள வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அந்த மாரி இருக்கிறனால, அவளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல வேணாம் எனக்கு இந்த லைஃப் வேணான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு வேணான்னு சொல்லிட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருவா. அதுக்கப்புறம் நம்ம ஜெயம் ரவிய பார்த்து, "எனக்கு நீ தான் வேணும்" அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி சொல்லுவான், "நான் வெறும் ரூ. 7,000 தான் சம்பளம் வாங்குறேன். போதுமா? எனக்கு போதும். எனக்கு நீ மட்டும் தான் வேணும்" அப்படின்னு சொல்லிருவா. அது 2 ஜோடி ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இதுதான் நம்ம ரோமியோ ஜூலியட்டோடைய கதை வாய்ஸ் ஓவர்.